ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான அண்ட் கிறிஸ்பியான டேஸ்டியான கடலைப்பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாம்பாருக்கெலாம் சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாம். ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபியும் சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். இப்போது உங்களுக்காக ஒரு வடை எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நல்லா டேஸ்டியாக இருந்ததுங்க, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இப்போது இந்த வடை செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். வடை டேஸ்டியாக அண்ட் கிறிஸ்பியாக வரும். இப்போது இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அதில் 2 வரமிளகா, ஒரு 5 பூண்டு பல், ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு நான் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு இதை மூடி போட்டு இதை வரைக்கும் தனியாக அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது ஒரு சில இஞ்சிலாம் வந்து அரைக்காது இருக்கும், அதனால தான். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி சேர்த்துடாதீங்க, கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியே போதுமானது. ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வடை நிறைய வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா இருக்காது. இப்போ இது கூட தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போது கூட பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு நீங்கள் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கணுங்க, குறப்பாக. ரொம்ப வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன ஸ்லைஸாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூடவே புதினா இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். பட் நான் இது கூட வந்து நான் பச்சரிசி ஆட் பண்ணலை. இதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு வடை. பாருங்கள், இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்கள் கைக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது போல் பால் ஷேப்பில், அதாவது நான் மீடியம் சைஸில் தான் போடுறேன் வடை. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. காஞ்சுதான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாவை நான் வந்து இதில் போடுறேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இந்த சைஸில் ஒரு பால் ஷேப்பில் எடுத்துக்கோங்க மாவு. இதை கையிலே வச்சு நீங்கள் அழகாக வந்து தட்டி போடலாம். உளுந்த வடையை போடுறத விட கடலைப்பருப்பு வடை போடுறது ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள், இதே போல் வந்து தட்டி நீங்கள் அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுடலாம். சைஸ் உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. இதை இன்னொரு சைடு வந்து நான் திருப்பி போடுறேன். அதாவது வெங்காயம் வந்து கரிஞ்சிடாத பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு வந்து மேலே கரிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாத இருக்கும். இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். நீங்கள் கடையில் சுடுறா போல் உங்களுக்கு ஷேப் வேணும்னா இதே போல் வந்து போல் பாலாட்ட நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே போல் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வரும். நல்லா ஷேப்பும் இருக்கும். நல்லா சென்டரில் கொஞ்சம் மொத்தமாகவும் சைடில் ஃபுல்லாக வந்து ரொம்ப மெலிசாகவும் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. டக்குன்னு நினச்சா நம்ம செஞ்சிடலாங்க. ஒரு வீட்டில் வந்து ரசமோ சாம்பாரோ வச்சுட்டு இதை சைடிஷாக பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கீதா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.